நாள் 3 நாள் 5 நாள் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். அப்ப என்ன பண்ணேன், பக்கத்துல வந்து ஒரு பாட்டியம்மா இருக்காங்க, வயசானவங்க பாட்டியம்மா. அவங்கள்ட்ட போய் நான் இந்த மாரி 5 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த மாரி நின்றுருக்கு பாட்டிம்மா. ஆனா நான் ஆஸ்பத்திரி போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப வந்து அந்த குழாயில வழுக்கி விழுந்ததுலேருந்து இந்த மாரி இருக்கு. இது என்னது அப்படின்னு கேட்குறேன். அப்ப அந்த பாட்டியம்மா சொன்னாங்க, "இல்லம்மா, அது வந்து ஒரு சிலருக்கு அந்த மாரி கண்ல பட்டுமே குழந்தை வந்து எதுவும் பிரச்சனை இல்லாம நிக்கும். அப்படியும் சில பேருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அதனால நீ." ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்ப வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடர்ல வந்து 137வது பகுதியை நம்ம பார்த்துருந்தோம். அடுத்த பகுதியை இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப நேத்து பகுதியில ஃபைனலா என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத கொஞ்சம் ஓரலா பார்த்துட்டு வந்துடலாம். என்ன அப்படின்னா, அதாவது 5 வருடங்களுக்கு பிறகு எனக்கு வந்து குழந்தை நின்றிருந்தது. 2வது குழந்தை. ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்லாம் முடிச்சுட்டு கன்சீவ் ஆகிட்டேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தேன். சரி வாங்க, இப்போ அது என்ன முக்கியமான நிகழ்வு அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா மக்களே? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கன்சீவ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக லைஃப் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து அங்கே வந்து அடிகுழாய் தண்ணி வந்து வீட்டில் மோட்டர்லாம் போடலை, பக்கத்தில் அடிகுழாய் இருக்குது. அந்த அடிகுழாயில் தான் நம்ம வந்து தண்ணி எடுத்து சேமித்து வச்சு நம்ம புழங்குறது, அதுதான் வழக்கம். இப்போ ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டு, நான் வந்து டப்பா குழான்னு சொல்லுவேன் தெரியுமா, பெருசாக இருக்கும் குழா, வந்து டப்பா குழா நல்லா நீளமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய கிராமங்களில் சிட்டியில் எல்லா இடத்துலையுமே அந்த டப்பா குழா ஒன்று ரோட்டு ஓரத்தில் போட்டிருப்பாங்க. அது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுனால அதில் தண்ணி எடுத்து தான் நாங்கள் வீடே கட்டினோம். இன்னும் நான் வீடு கட்டின நிலவரம் சொல்லலை. அடுத்தபடியாக நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். அப்போ அந்த குழாயில் தான் நான் வந்து தண்ணி எடுத்து வீட்டு புழக்கத்துக்கு அந்த குழாயில் தான் தண்ணி எடுக்கணும். அப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் வந்து நான் சின்ன குடம் தான் தூக்குனேன். அதாவது கன்சீவாக இருக்கும், தான் வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன குடம் தான் மக்களே. சரி கொண்டுட்டு போய் எடுத்துகிட்டு வந்தேன். தண்ணி எடுத்துட்டு அடிச்சிட்டேன். அடித்து முடிச்சுட்டு அந்த அதான் பெரிய பைப்பாக இருக்குமே, அதை அடிச்சுட்டு அப்படி வந்து நம்ம சுற்றி வந்து தான் தூக்கணும். அப்போ அந்த குடத்தை தூக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கால் வலிக்கு உட்கார்ந்துட்டேன். அப்படியே அந்த குடத்தை இடுப்பில் வச்சுட்டு வெயிட்டோட கால் அந்த பாசத்தில் காலை வச்சுட்டேன் போல். பார்த்தீங்கன்னா எப்படியோ வலிக்கு கீழே உட்காந்துட்டேன். நான் உட்காந்துட்டேன், குடம் உடையில எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் தங்கனக்குள்ளையெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இது வந்து அவுட்ரு வீடுகளே தள்ளி தள்ளி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன், நான் விழுந்தோடனே என்னை தூக்குறது கூட அந்த இடத்துல யாரும் இல்லை. அப்போ மெதுவாக நானாகவே எந்திரிச்சு அந்த குடத்தை கீழே அப்படியே தூக்கி வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு அப்புறம் கையை காலை உதறிட்டு நானே அந்த குடத்தை குறையும் சிந்திருச்சு இல்லையா, திருப்பி குறைய அடித்து அந்த குடத்தை நிறச்சி தூக்கிட்டேன். தூக்கி வீட்டுக்கு போயிட்டு நான் பாட்டுக்கு புழங்கிக்கிட்டு இருக்கேன். தண்ணியை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, மறுநாள், அன்னைக்கு கூட இல்லை, மறுநாள் வந்து லைட்டாக பிளட்டு கசிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, தொடர்ந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். அப்போ என்ன பண்ணேன், பக்கத்தில் வந்து ஒரு பாட்டியம்மா இருக்காங்க, வயசானவங்க பாட்டியம்மா. அவங்கள்ட்ட போய் நான் இந்த மாதிரி 5 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த மாதிரி நின்றுருக்கு பாட்டிம்மா. ஆனால் நான் ஆஸ்பத்திரி போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அந்த குழாயில் வழுக்கி விழுந்ததுலேருந்து இந்த மாதிரி இருக்குது. இது என்னது அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த பாட்டியம்மா சொன்னாங்க, இல்லைம்மா, அது வந்து ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கண்ணில் பட்டுமே குழந்தை வந்து எதுவும் பிரச்சனை இல்லாமல் நிற்கும்.
அப்படியும் சில பேருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அதனால நீ எதுவும் பயப்படாத, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், அதை அப்படியே லூஸில் விட்டுட்டேன். சரி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலும் போகாமல் அப்படியே நான் விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக பார்த்தா ஒரு 15 நாள் இருக்கும். 15 நாள் ஆன உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இது 15 நாளும் இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்பயும் நானாக தான் தனியாக தான் போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் கடையை பார்க்குறாங்க. அதனால் நான் வந்து என் மகனை ஸ்கூலுக்கு அனுப்பின நேரத்தில் போயிட்டு அவன் வர்றதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வரணுமேன்னு சொல்லிட்டு நானும் வேகமாக காலையிலேயே கிளம்பி தனியாக தான் போகிறேன். போனோடனே அதே ஹாஸ்பிட்டல் தான், டவுனுக்குள்ளே போய் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையேம்மா, ஸ்கேன் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. ஸ்கேன் பார்க்கணுன்னு சொன்னோடனே சரி என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒரே பயம். தனியாக வேற நம்ம வந்திருக்கோம், ஸ்கேனில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு சங்கடமாயிருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பணம் கொஞ்சம் இல்லை, அதனால் நான் பணமும் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்காரர் கூட நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பார்த்துக்கங்க, வந்து ஒரு 4 நாள் அவங்க டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டாலும் அது நிற்கிற பாடு இல்லை, அது திருப்பி லீக் ஆகிட்டே தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 நாள் கழித்து பழையபடி போய் ஸ்கேன் பார்க்க போயிட்டோம். ஸ்கேன் பார்க்க போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து குழந்தை இல்லைம்மா, கலைஞ்சிருச்சு, நீங்கள் அபாசன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அபாசன் பண்ணணுன்னொன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரே பயம். தனியாக வேற நான் போயிருக்கேன், எனக்கு ஒரே படபடப்பு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ அப்போல்லாம் வந்து 1 ரூபா காயின் தானே, ஃபோனெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ 1 ரூபா காயின்லேருந்து வெளியில் போய் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அம்மா இந்த மாதிரி நான் வந்த இடத்துல இப்படி சொல்கிறாங்க, தனியாக தான் வந்திருக்கேன், அவர் கடையில் இருக்காங்க, என்னம்மா செய்ய அப்படின்றேன். அபாசன் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு. உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ அப்படி எதுவும் செஞ்சுவிடாத, நீ போயிரு வீட்டுக்கே போ, அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், அப்படி ஏதாவது ஒன்றுனா அதுவாகவே போயிடும், 2 மாதம் தானே ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்கு போயிருமா, அவங்க சாமியை கும்பிட்டு நீ வீட்டுக்கு போ ஒரே மனசா அப்படின்றாங்க. அந்த மாதிரி அபாசன்லாம் எதுவும் பண்ணாத அப்படின்ட்டாங்க. எங்கள் அம்மா அப்படி சொல்லவும் நான் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து பெரியவங்க கூட துணைக்க ஆள் இல்லைங்க, நான் மட்டும்தான் வந்திருக்கேன், அதனால துணைக்கு எங்கள் அம்மாவாவது என்னுடைய கணவரையாவது கூட்டிகிட்டு நான் வர்றேன், அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பார்த்துக்கங்க. உடனே அவங்களும் அதுக்கப்புறம் உங்கள் பெரியம்மா ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் போகிறேன்றீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிரியம் அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மா சத்தம் போட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் போன முனியமாக இருக்குது. பார்த்தா விட இப்போ அதிகமாக போகுது. பார்த்தா போய்கிட்டே இருக்கு. என்னடா இதுன்னு ஒரே வயிறு வலி பாடா படுத்து எடுத்துருச்சு. எனக்கு லைட்டாக பட்டுக்கிட்டு இருந்தது, ஒரே இதை போக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துக்கங்க. பார்த்தா என்ன ஒன்றும் புரியலைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, வேற ஒரு ஆஸ்பத்திரி பேர் சொல்ல விரும்பலை, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னைய கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஸ்கேனே ஒரு வித்தியாசமான ஸ்கேனாக இருந்துச்சு. பார்த்துக்கோங்க. ஸ்கேன்னா வந்து வயிற்று மேலே இப்படி வச்சு பார்ப்பாங்க, அது ஒரு ஜில்லுன்னு இருக்கும், அந்த இது அப்படியே வயிற்றுல வந்து சுற்றி வச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் ஸ்கேன் பார்த்துருக்கேன். பையனுக்குமே நான் அந்த மாதிரி தான் ஸ்கேன்லாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியும், கொஞ்சம் விவரம் தெரியும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்றதுனால அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தெரியும். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க பார்த்த ஸ்கேன் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அது எனக்கு ஒரே பயம். சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்கேனை முடிச்சுட்டு டாய்லெட் போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போனேன். மக்களே, உள்ளே போனோன்னே தான் ஒரு அதிர்ச்சியே நடந்துச்சு.
எப்போ நினச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் படபடன்னுது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு மக்களே. சரி, அதை நம்ம வந்து அடுத்த ஒரு பகுதியில் பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும் மக்களே. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா. பாய்.